சுந்தரம் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். அவன் உடலெங்கும் இரத்த காயங்கள். மிரட்சியுடன் சுந்தரத்திடம் வந்தான் பூபதி. சுந்தரம், என்னாச்சு உங்களுக்கு? தம்பி, மல்லிகாவோட காதல் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு தம்பி. உன்னை தேடி வந்த அடியாட்கள் என்ன அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க தம்பி. கடவுளே, நான் பாட்டியை விட்டுட்டு வர்றதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் சுந்தரம் நானும் பாட்டியை தெரிஞ்சு உங்க வீட்டில் விட்டுட்டு ஓடி வந்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு. சுந்தரத்தை பார்த்து அழுதான் பூபதி. என்னை பற்றி கவலைப்படாத தம்பி. மல்லிகாவை கூட்டிட்டு உடனடியாக எங்கேயாச்சும் போயிரு தம்பி. இங்கே இருந்தா உங்களுக்கும் ஆபத்து. மல்லிகாவோட அக்கா மஞ்சு இங்கே வந்திருந்தாங்க. நீ யாருன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு காரணம் அந்த சட்டை தான். பூபதி சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனான் சுந்தரம். என்ன தம்பி சொல்றீங்க? மஞ்சு இங்கே வந்தாங்களா? இந்த சட்டையை பார்த்தாங்களா? ஆமாம் சுந்தரம், பார்த்தாங்க. என்கிட்ட உங்களை பற்றி கேட்டாங்க. எப்படியும் ராத்திரி வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னேன். உங்களை வந்து பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? அதிர்வுடன் கேட்டான் சுந்தரம்.